தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சென்சார் வழங்குவது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. சென்சார் போர்டு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இரு தரப்பினரும் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்க தலா 30 நிமிடங்கள் கால அவகாசம் கோரப்பட்டது. ஜனநாயகன் திரைப்படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்ப ஜனவரி 5ஆம் தேதி முடிவு செய்யப்பட்டது. ஜனவரி 6ஆம் தேதி வழக்கு தொடரும் போதே மறு தணிக்கைக்கு படம் செல்லும் என்பது தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரியும் என்று சென்சார் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மறு தணிக்கை குழுவுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும், ஆனால் தனி நீதிபதி அவகாசம் கொடுக்கவில்லை என்று சென்சார் போர்டு தரப்பில் வாதிடப்பட்டது. ஜனநாயகன் திரைப்படத்தில் 14 காட்சிகளை நீக்கிவிட்டதால் சான்றிதழ் வழங்க வேண்டும் என படக்குழு கூறியது என்றும், காட்சிகளை நீக்கிய பின் படத்தை பார்த்துவிட்டு முடிவெடுப்பதாக தாங்கள் கூறியதாகவும் சென்சார் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. படத்தில் 14 காட்சிகளை நீக்கியது இடைக்கால முடிவு மட்டுமே, இறுதி முடிவு இல்லை என்றும், படம் தொடர்பாக புகார் வந்ததால் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டதாகவும் தணிக்கை வாரியம் தெரிவித்தது. மண்டல தணிக்கை வாரியத்தில் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்தது யார், படத்தை பார்த்து சட்டப்படி ஆய்வு செய்ய யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். படத்தை பார்த்து ஆய்வு செய்து ஆலோசனை வழங்க குழு இருப்பதாகவும், அந்த குழுதான் படத்தை பார்த்தது என்றும் தணிக்கை வாரியம் பதிலளித்தது. மேலும் மண்டல தணிக்கை வாரியத்தின் முடிவுகளை மும்பை வாரியத்தால் கட்டுப்படுத்த முடியும் என்று சென்சார் போர்டு தெரிவித்தது. சினிமாட்டோகிராஃபி சட்டப்படியும் விதிகளின்படியும் 72 நிமிடங்களுக்கு மேல் நீளமான படமாக இருந்தால் தணிக்கை வாரிய தலைவர்தான் இறுதி முடிவை எடுக்க முடியும். ஜனநாயகன் பட விவகாரத்தில் வாரிய தலைவர் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்று சென்சார் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பதில் மனுவை தாக்கல் செய்ய 8 வாரங்கள் அவகாசம் வழங்காவிட்டாலும் 4 நாட்களாவது வழங்கியிருக்கலாம் என்றும், 500 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக கூறி தயாரிப்பு நிறுவனம் உடனடி நிவாரணத்தை கோர முடியாது எனவும் சென்சார் போர்டு தரப்பில் வாதிடப்பட்டது. தணிக்கை வாரியம் பதிலளிக்காமல் ஒரே நாளில் தனி நீதிபதி முடிவெடுத்து உள்ளதாக தலைமை நீதிபதி தெரிவித்தார். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் என முடிவெடுத்துவிட்டு பிறகு மாறியது ஏன் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் வழங்குவது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. சென்சார் போர்டு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இரு தரப்பினரும் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்க தலா 30 நிமிடங்கள் கால அவகாசம் கோரப்பட்டது. ஜனநாயகன் திரைப்படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்ப ஜனவரி 5ஆம் தேதி முடிவு செய்யப்பட்டது. ஜனவரி 6ஆம் தேதி வழக்கு தொடரும் போதே மறு தணிக்கைக்கு படம் செல்லும் என்பது தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரியும் என்று சென்சார் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மறு தணிக்கை குழுவுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும், ஆனால் தனி நீதிபதி அவகாசம் கொடுக்கவில்லை என்று சென்சார் போர்டு தரப்பில் வாதிடப்பட்டது. ஜனநாயகன் திரைப்படத்தில் 14 காட்சிகளை நீக்கிவிட்டதால் சான்றிதழ் வழங்க வேண்டும் என படக்குழு கூறியது என்றும், காட்சிகளை நீக்கிய பின் படத்தை பார்த்துவிட்டு முடிவெடுப்பதாக தாங்கள் கூறியதாகவும் சென்சார் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. படத்தில் 14 காட்சிகளை நீக்கியது இடைக்கால முடிவு மட்டுமே, இறுதி முடிவு இல்லை என்றும், படம் தொடர்பாக புகார் வந்ததால் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டதாகவும் தணிக்கை வாரியம் தெரிவித்தது. மண்டல தணிக்கை வாரியத்தில் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்தது யார், படத்தை பார்த்து சட்டப்படி ஆய்வு செய்ய யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். படத்தை பார்த்து ஆய்வு செய்து ஆலோசனை வழங்க குழு இருப்பதாகவும், அந்த குழுதான் படத்தை பார்த்தது என்றும் தணிக்கை வாரியம் பதிலளித்தது. மேலும் மண்டல தணிக்கை வாரியத்தின் முடிவுகளை மும்பை வாரியத்தால் கட்டுப்படுத்த முடியும் என்று சென்சார் போர்டு தெரிவித்தது. சினிமாட்டோகிராஃபி சட்டப்படியும் விதிகளின்படியும் 72 நிமிடங்களுக்கு மேல் நீளமான படமாக இருந்தால் தணிக்கை வாரிய தலைவர்தான் இறுதி முடிவை எடுக்க முடியும். ஜனநாயகன் பட விவகாரத்தில் வாரிய தலைவர் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்று சென்சார் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பதில் மனுவை தாக்கல் செய்ய 8 வாரங்கள் அவகாசம் வழங்காவிட்டாலும் 4 நாட்களாவது வழங்கியிருக்கலாம் என்றும்,
500 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக கூறி தயாரிப்பு நிறுவனம் உடனடி நிவாரணத்தை கோர முடியாது எனவும் சென்சார் போர்டு தரப்பில் வாதிடப்பட்டது. தணிக்கை வாரியம் பதிலளிக்காமல் ஒரே நாளில் தனி நீதிபதி முடிவெடுத்துள்ளதாக தலைமை நீதிபதி தெரிவித்தார். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் என முடிவெடுத்துவிட்டு பிறகு மாறியது ஏன் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர்.